காய்ஸ் இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நேத்து அம்மா அப்பாவும் ஊருக்கு போயிட்டு வரும்போது வர வழியிலே எனக்கு இந்த gift வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு காட்டலான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த gift. வாங்க எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஓகேவா? ஆல்ரெடி நேத்தே நானும் அக்காவும் இது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டோம், விளாண்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி இன்னைக்கு எல்லாத்துக்கும் காட்டலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்னடா இவ்வளோ பெருசா இருக்கு? இது தூக்குறதுக்கே 4 பேர் வேணும் போல இருக்கே. இது ஃப்ளோட்டிங் பென்னு அம்மா சொன்னாங்கடா. ஃப்ளோட்டிங் பென்னா என்ன? ஒருவேளை பெண்ணே தண்ணியில மிதக்குமா? இல்ல பிங்கி, நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் அம்மாட்ட கேட்டேன். என்னம்மா இந்த பேனா தண்ணியில மிதக்குமா, தண்ணியில விட்டு விளையாடணுமா அந்த பெண்ணுன்னு நினைச்சேன். ஆனா அம்மா தான் சொன்னாங்க, இது தண்ணியில விடுற பெண் இல்லடா, இந்த பெண்ணை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன வரைகிறோமோ அது எல்லாமே தண்ணியில மிதக்கும்னு சொன்னாங்க. வாவ்! நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் இதெல்லாம். ஓ அப்படியா? வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. ஆரம்பிச்சிட்டானா? நேத்து நைட்ல இருந்து இதையே பண்ணி எங்க எல்லாத்தையும் வெறுப்பேத்திட்டு இருக்கான். காய்ஸ் இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிராயிங்லாம் வரையணும். உங்களுக்கு நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு சன் ஒன்று வரைஞ்சு காட்டுறேன், அதை எப்படி இந்த தண்ணியில விடணுங்கிறது காட்டுறேன், ஓகேவா? பாருங்களேன் எப்படி வரைகிறேன்னு. இந்த மாதிரி ஸ்லோவா வரையணும். இது பார்க்க சன் மாதிரி இல்லை, ஆனா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு போட்டோ இருந்தா போதும். பாருங்க இதே மாதிரி விட்டுட்டு வரைஞ்சிட்டு நம்ம தண்ணியில விடணும். இந்த மாதிரி நம்ம வரைய எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்றா கனெக்ட் பண்ணுங்க guys. நம்ம கனெக்ட் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம எது தனித்தனியாக விடுறோமோ அதெல்லாம் தண்ணியில் தனித்தனியாக காணாமல் போயிடும். ஸோ நம்ம படம் வரையும் போது ஒன்னோட ஒன்றா கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் தண்ணியில் ஸ்லோவாக நம்ம ஷேக் பண்ணா பார்த்தீங்களா எப்படி வெளியே வருதுன்னு? சன் தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிடும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் இதோட ஹைலைட்டே. வாவ், சூப்பர்டா. அது எனக்கு குடுடா, நான் ஒரு வாட்டி இதெல்லாம் பண்ணி பாக்குறேன். டேய் எனக்கும் ஒரு வாட்டி கூடுறா, நானும் பண்ணி பார்க்கறேன்டா. எனக்கு பிங்க் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஒரு பிங்க் கலர் எடுத்து ஒரு ஃப்ளவர் வரைய போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டு உள்ள ஷேடிங் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு பெட்டல்ஸ் ஹார்ட்டின் ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டல்ஸ் போட்டுட்டு இப்படி ஒரு ஸ்டெம். இங்கே பாருங்க கைஸ், எனக்கு பிடிச்ச பிங்க் கலரில் ஃப்ளவர் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் இதை தண்ணியில் விட போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி இது பண்ணவே இல்லையா, எனக்கு ஃபஸ்ட் டைம் விடுறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கணும். கடவுளே நல்லா வந்துடணும். வருது வருது. வாவ் சூப்பராக மேலே வருது. வாவ், ஐயோ ஐயோ ஐயோ, சூப்பர். வாவ்க்கா சூப்பரா வந்துருச்சே. ஹாய் சூப்பர்க்கா, நீங்கள் விட்டதும் சூப்பராக மிதக்குதே. இந்த ஃப்ளோட்டிங் பென் நிஜமாலுமே மேஜிக் தான்டா. அடுத்து நான் ட்ரை பண்றேன். எனக்கு தான் அடுத்து நெக்ஸ்ட் சான்ஸ். நான் எனக்கு பிடிச்ச கார் வரைய போறேன். அதுல ரூஃபு, ட்ரங்க்கு, போனட்டு, அப்புறம் 2 வீல்ஸ். அப்புறம் அந்த 2 வீல்ஸை ஃபில் பண்ணா என் காரு ரெடி. நான் நல்லா கரெக்டாக தான் விடுறேனான்னு சொல்லி சொல்லுங்கக்கா. என் காரு நல்லா வரணும். நல்லா வந்துட்டு இருக்குக்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர். என் காருமே சூப்பராக வந்துருச்சுக்கா. சின்ன அண்ணா, சின்ன அண்ணா, அடுத்து நான் வரைகிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வரைஞ்சிங்கல்ல, நான் வேடிக்கை பார்த்தேன்ல, இப்போ நான் வரைகிறேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் இப்போ எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் எடுத்து ஃபிஷ் வரையலான் இருக்கேன். கொஞ்சம் பெரிய ஃபிஷ். அப்போதான் என்னோடது தண்ணிக்குள்ளே விட்டோன்னா உங்கள் எல்லாத்த விடவும் ரொம்ப பெருசாக தெரியும். இதில் நான் என்னென்ன வரைய போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இதில் ஆக்சுவலாக நான் 2 கலர் கூட கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் நான் செஞ்சு பார்க்குறேன். நீங்கள்லாம் ஒரு கலராக தானே விட்டுருக்கீங்க. இப்போ பாருங்களேன், நான் 2 கலராக விட போகிறேன். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் மாதிரி வச்சு கலர்லாம் பண்ண போகிறேன். கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன கலர் விடலாம்? நான் பிளாக் கலர் விடலான்னு இருக்கேன். அதனால் பிளாக் கலர் வச்சு லைன் லைனாக வரைஞ்சி அதுக்கு கண் எல்லாம் வரைய போகிறேன். வரைஞ்சிட்டு அதை நான் விடலான்னு இருக்கேன். எப்படி கைஸ் இருக்குது பார்க்குறதுக்கு? உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா?
எல்லாம் வந்துடும். என்ன வெளியில வர மாட்டேங்குது? வந்துடு வந்துடு வந்துடு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ற நீ? வருது, வர ஆரம்பிச்சிருச்சு, அழகா வருது. வாவ், நான் தான் சூப்பர். உங்க எல்லாத்த விடவும் என்னோட தான் செம்மையா இருக்குது. ஐ லவ் மை ஃபிஷ். மின்னுனாவே எல்லோ கலர் தானே, அதான் எல்லோ ஃபிஷ் சூப்பரா இருக்கு. ஹேய் மின்னு, நீ உன்னோட ஃபிஷ் ரொம்ப அழகா வந்துச்சு. இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டா? நான் போட் விட போறேன். நான் போட் வரையட்டுமா? அண்ணா, அந்த ஸ்பூன் எனக்கு தரீங்களா? நான் போட் வந்து ஃபஸ்ட்டு உட்டன் பேஸில் வரைகிறேன். ஓகேவா? அது வந்து ப்ரௌன் கலரில் நான் வரைய போகிறேன். ப்ரௌன் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சப்போர்ட்டுக்கு பிளாக் கலர் வரைகிறேன். இது வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ஃப்ளாக் வரைவேன். அப்புறமா அந்த கிளாத் வரைவேன். வரைஞ்சிட்டு என் போட்டை தண்ணியில் விட போகிறேன். என்னோட போட் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? இல்லை, மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மின்னும் நீ 2 கலர்ஸ் தானே யூஸ் பண்ண. நான் பார்த்தியா எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு? ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் எல்லோ கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட போட் இப்போ சூப்பராக லான்ச் ஆக போகுது. நான் போட் உள்ள விட போறேன். ஐ, சூப்பரா என்னோட போட்டும் இறங்கிருச்சு தண்ணியில. வாவ் பிங்கி, உன்னோட போட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு பிங்கி. நீ இவ்வளோ பெருசா வரையறத பார்த்தா எங்க சொதப்பிரும்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஆனா சூப்பரா நீ விட்டுட்ட. முன்னாண்ணா, உங்களோட கார் பாருங்களேன், ஓவல் ஷேப் ஆயிடுச்சுன்னா. சின்ன அண்ணா, இப்ப நான் ஒரு டைம் விடட்டுமா ப்ளீஸ்? நான் ஒன்று விடட்டுமா? சரி, நான் வந்து ட்ரீ விடலான்னு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெம் வரைய போகிறேன். ஸ்டெம் வரைஞ்சிட்டு இதில் எல்லாம் கலர்ஸ் கொடுக்க போகிறேன். இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடுவில் பிரான்ச்சஸ் வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கலரில் லீவ்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு அதையும் கலர் பண்ணிக்கலாம். உள்ள க்ரீன் கலர் ஃபில் பண்ணாதான் ட்ரீ பார்க்க சூப்பராக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். க்ரீன் ஃபில் பண்ணியாச்சு. இதில் என்னவோ மிஸ் ஆகுதே ட்ரீல. ட்ரீல 2 ஆப்பிள் வரைய போகிறேன். ரெட் கலரில் ஆப்பிள். இங்கே ஒரு ஆப்பிள், இங்கே ஒரு ஆப்பிள் வரைஞ்சிட்டேன். என் ட்ராயிங்கை நான் முடிச்சிட்டேன். இப்போ இதை தண்ணியில் விடலாமா? என்னோட ட்ராயிங்கை முடிச்சுட்டு இப்போ தண்ணியில் விட போகிறேன். சூப்பராக இறங்குதே. வாவ், என்னோட ட்ரீயும் செம்மையா வந்துருச்சு. மின்னு, பிங்கி, பாத்தீங்களா என்னோட ட்ரீ எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு? நானும் இதில் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? ப்ரௌன் கலர், க்ரீன் கலர், அப்புறம் அதில் 2 ரெட் கலர் ஆப்பிள்ஸ். பரவாயில்லடா சின்னு, நம்ம அம்மா அப்பா நமக்கு நல்ல கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஜாலியாக டைம் பாஸ் ஆகுது பார்த்தியா? நான் கூட என்னவோன்னு நினச்சேன்டா, ஆனால் செம்ம ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தியா, நம்மளாவது பரவாயில்ல, அவுட்லைன் தான் கொடுத்தோம். இந்த 3 வாண்டுகளும் பாரு, சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. கலர்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்குதுங்கடா, நல்லா இருக்குது. இன்னும் ஸ்வீட்டி, பிங்கி, ரியலி சூப்பர். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா? ஃபுல்லாக பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அப்படியே நீங்கள் மறக்காமல் இந்த பிக்சர்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க. அதை வரைஞ்சது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, Thanks for watching Talking Toy Stories.